அந்த பொண்ணை பார்த்தா ஏமாறுற மாதிரி தெரியலையே சார். அவன் புத்திசாலி ஐயா, அதனால தானே மோகன் சர்மா வச்சு அவளை கவுத்தோம். அவர் உயிரை பணைய வச்சு என்னை காப்பாத்திருக்காரு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இருந்திருக்க மாட்டேன். அதனால எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல மாமா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை ஜெயில போட்டாலும் போடுவாரே தவிர என் மேல கேஸே போட மாட்டேன். உன்னால முடிஞ்சதை நீ பார்த்து. நம்ம சந்திச்சா எனக்கு பிரச்சனை, உங்களுக்கு செலவு. அதனால இதான் நாம சந்திக்கிற கடைசி சந்திப்பு. உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே சொல்ற? நல்லா இத நான் வேற சொல்லணுமா? கலரை பார்த்தாலே தெரியலையா பாஸ்? நீங்க ஒரு கம்பெனியோட எம்டி. நம்ம கம்பெனி பியூன் கூட இதை விட டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க. வேற சட்டை போடுங்க பாஸ். இல்ல என் ஒய்ஃப் வருத்தப்படுவா. சரி, உங்க ஒய்ஃபோட கிராமத்துக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் போட்டு போங்க. நம்ம போறது ஆடிட்டரை பாக்குறதுக்கு. நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நான் சொல்றேன். உங்க பெட்ரூம் எங்க இருக்கு? இதுதான். இதோ வரேன். பாஸ், இந்த ஷர்ட் போடுங்க. இதான் உங்களுக்கு டீசென்ட்டாவும் இருக்கும், ஹேண்ட்ஸமாவும் இருக்கும். சாட்டர்டே அதுவும் புது ஷர்ட் போட்டா நல்லதுன்னு என் ஒய்ஃப் சொன்னா அதான். என்ன பாஸ் நீங்க 3G ஜெனரேஷன்ல போய் பழைய பஞ்சகத்தை புரட்டிட்டு இருக்கீங்க? காசோ கிரெடிட் கார்டோ இருந்தா என்னைக்கு வேணாலும் எவ்வளவு புது ஷர்ட் வேணாலும் வாங்கிடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பாஸ்? அது மட்டும் இல்ல பாஸ், இந்த ஷர்ட் தான் என் ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகுது. நம்ம வெளியே போகும்போது மேட் ஃபார் ஈச் அதர், மேட் ஃபார் ஈச் அதர் பாஸ் அண்ட் பிஏ மாதிரி தெரியும்னு சொல்ல வரேன். ஆடிட்டருக்கும் நம்ம மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ரொம்ப கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாரு. சீக்கிரம் சேஞ்ச் பண்ணுங்க பாஸ், டைம் ஆகுதுல்ல. ஹலோ, இங்க வந்து பாரு. இந்த ஷர்ட் தான் எனக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கு. ஹலோ, ஓ ரசனையை விட செரினோட ரசனை தான் மாடர்னா இருக்கு. உன்னை விட அவ தானே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. ஆபீஸ் கிளம்பலாங்களா? என்ன ஆபீஸ்க்கா? பாஸ், ஆடிட்டரை பார்க்க போனோம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஆமா ஃபிலோ, நாங்க ஆடிட்டர் ஆபீஸ் போனோம். அப்ப நானே பெட்டர் நீ ஒரு ஆட்டோ பிடிச்ச ஆபீஸ் போயிட. எங்க நீங்க போற வழியில ஒரு 5 நிமிஷம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? ஐயோ, மெட்ரோ ட்ரெயின்காக அங்கங்க பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. அந்த ஒன் வேல எல்லாம் போனா நாளைக்கு காலையில கூட போய் ஆடிட்டரை பார்க்க முடியுமான்றது சந்தேகம் தான். ஆமாமா, கரெக்ட். நேத்து ஈவினிங் தான் தோணுனாங்கல்ல. ஏங்க, இவ உங்களுக்கு பிஏவா இல்ல நீங்க அவளுக்கு பிஏவா? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. வா சரி போலாம். சாப்பாடு தர போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே தற்கொலை தான் பண்ணிக்கணும். நான் இப்ப 60 கோடிக்கு கடன்காரன் ஆயிட்டேன். இன்னும் 10 ஜென்மம் எடுத்தாலும் என்னால இந்த கடன் அடைக்க முடியாது. பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லுவாங்க, அது சரியா போச்சு. டாடி ப்ளீஸ் டாடி, இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த நிமிஷம் எங்க குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணுது. ஆனா உன் வாழ்க்கையை நினைச்சுதான் அது செய்யாம இருக்கு. டாடி, எல்லாம் சரியாயிடும். நாம இப்போ ஃபைனான்சியல் வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். அவர் பெரிய ஆளு. அவர் மனசு வச்சா நம்மள காப்பாத்திடலாம். அந்த அதிசயம் நடக்குமாமா? அவர் எதை வச்சு ஃபைனான்ஸ் கொடுப்பாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா ப்ளீஸ். அரே நமஸ்தே நமஸ்தே பேட்டி. நமஸ்தே நமஸ்தே. சாரி, நீங்க வருவீன்னு நான் எதிர்பார்க்கல. எப்படிமா இருக்கே பூஜை? எப்படி இருக்கே சார்? பெரிய ஆபத்துல இருக்கோம் சேட். தெரியும், சேட்டுக்கு தெரியும். உன் கப்பல் பத்தின மேட்டர் தானே. சேட்டு என்ன பண்ண முடியும்? உங்களை தான் நம்பி இருக்கோம் சேட். என்னையா? நான் என்ன பண்ண முடியுமா? நான் என்ன பண்ண முடியும்? என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இளவரசி மேட்டர்ல நமக்குள்ள கார்த்திக் மூலமா நல்ல டீலிங்ஸ் இருந்தது. அரே பேச்சாரா, அவன் தான் செத்து போயிட்டானே. அவனை பத்தி இப்ப என்ன பேச்சு? எங்க அப்பா பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க எவ்வளோ நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஸ்வீட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு உங்களுக்கு தெரியும். அரே பேவகூஃப், முட்டாள்தனமா அதையே விட்டீங்க. நல்ல பெரிய வீடு, அதை வேற அடமானம் வச்சுட்டீங்க.
எந்த ஒரு அனுபவம் உள்ள பிசினஸ் மேன் அப்படி செய்வானா? சொல்லுங்க. அழாதீங்கப்பா. பாசத்துக்கு முன்னால என் பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தோத்து போச்சு. என் மகளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேனே தவிர அகலக்கால் வைக்கிறோம் ஆபத்துல முடியணும் தெரியாம போச்சு. அழாதீங்கப்பா. சரி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எப்படியாவது இந்த சிக்கல்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க. சந்திரமோகன் ஜி, உங்க நிலைமை எனக்கு புரியுது. லேக்கின் சேட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ நிம்பிளுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 20 கோடியாவது வேணும். அரே ஜி, சான்ஸே இல்லை. அப்படியே ஹெட் ஆபீஸ்ல ஏற்பாடு பண்ணி தந்தாலும் சேட்டு ஒரு ஃபைனான்சர் மட்டும். அரே என்ன ஷூரிட்டி உன் கையில இருக்கு? வீடு இருக்கா? லேண்ட் இருக்கா? என்ன இருக்கு? எதை நம்பி 20C உனக்கு கொடுக்கறது? சொல்லு. எப்படியாவது கொடுங்க சேட். இது பிசினஸ். நான் உதவி பண்றதுக்கு இல்லை. இந்த பிசினஸ்ல நோ சென்டிமெண்ட், நோ சென்டிமெண்ட். ப்ளீஸ் மாஃப் कीजिए. போயிட்டு வாங்க. வேற வழியே இல்லையா? அரே இருக்கு. ஏகி மார்கே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க சேட் ப்ளீஸ். லேக்கின் உங்களை ஒரு ஆள் தான் காப்பாற்ற முடியும். யார் அது? உங்க சம்பந்தி வக்கீல் மோகன் ஜி இல்லே, அவரு உங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போடுமா? அந்த ஆளை நம்புறதுக்கு நான் செத்து போறதே மேல். எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது அவன்தான். சும்மா இருங்கப்பா. அவன் விஷப்பாம்புமா. அவன் நம்மள சாகடிக்காம விட மாட்டான். அவனை நம்பாதம்மா. ப்ளீஸ். அசிங்கப்படாதம்மா. பேசாம இருங்கப்பா. அங்கிள், நானும் அப்பாவும் ஃபைனான்சியர் ராம்லால் சேட் வீட்ல இருக்கோம். 20 crores கடனா கேக்குறோம். ஆனா அவர் தரதுக்கு யோசிக்கிறாரு. நீங்க கேரண்டி கையெழுத்து போடுறதா இருந்தா ஓகே கொடுத்துடலான்னு சொல்றாரு. ப்ளீஸ் அங்கிள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் அங்கிள். தயவு செஞ்சு நாங்க பேசினதெல்லாம் மன்னிச்சிருங்க. காலையில நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. ஒரு வார்த்தை ப்ளீஸ். கேரண்டி கொடுக்கறேன்னு எனக்காக சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அங்கிள், ப்ளீஸ். அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவரு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள், ப்ளீஸ். சரி, போனை சேட்டுக்கிட்ட கொடு. ஓகே. हेलो, अरे नमस्ते साहब, कैसे आप? யோ, உனக்கு அறிவு இருக்கா? अरे जी बोलिए. நான் கேரண்டி கொடுத்தா நீ கொடுத்துருவியா? ஏற்கனவே அவங்க 60 கோடி ரூபாய் கடன்ல இருக்காங்க. அவங்க கப்பல் கூட கடன்ல தான் முழுகிட்டு இருக்கு. ஆனா அவன் சுத்தமா முழுகிட்டான். நீ இப்ப அவனுக்கு 60 கோடியே கொடுத்தாலும் அவனை காப்பாற்ற முடியாது. உனக்கு ஒரு நயா பைசா திரும்பி வராது. அரே ஜி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். லேக்கின் பெரிய மனுஷன் பெத்த பொண்ணு முன்னாடி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அவரு வசதியா இருந்தப்போ நான் பல தடவை பார்த்துருக்கேன். லேக்கின் அவரை பார்க்கவே பரிதாபமா இருக்கு ஜி. இத பாரு, சென்டிமெண்ட் இஸ் த வேர்ட் ஃபவுண்ட் இன் த டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ். ஒன்ன மாதிரி சேட்டுங்களுக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை ஈவிரக்கம். இப்ப நீ மனசு இறங்கின, நாளைக்கு சந்திரமோகன் இடத்துல நீ இருப்ப. அது உனக்கு சம்மதமா? அரே புரியுது, சமஜ் கயா. என்னோட 30 வருஷ அனுபவத்துல ஒரு ஜட்ஜு கூட என்ன திட்டினதில்லை. சிங்கம் மாதிரி உளவிக்கிட்டு என் சட்டைய புடிச்சு ஒரே செகண்ட்ல என்ன அசிங்கப்படுத்திட்டான். கட்டின பொண்டாட்டியே மண்ண கவ வைக்கிறவன்னா நீ சம்மந்தி ஆயிட்டா விட்டுருவேன். விட மாட்டேன் சந்திரமோகன், உன்னை விடவே மாட்டேன்.
அரே மாஃப் கீஜியே, நீங்க 2 பேரும் என்னை மன்னிக்கணும். வக்கீல் கேரண்டி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டார். வக்கீலை பகிச்சுக்கிட்டு சேட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த ஊர்ல யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. தயவு செய்து இங்க எது போயிடுங்க. என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல நான் இவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு யாரையுமே நீங்க போங்கன்னு சொன்னதே கிடையாது. எனக்கு வேற வழியே தெரியல. माफ कर दीजिए, माफ कर दीजिए, पूजा माफ कर दीजिए. என்னாச்சுப்பா? வாங்கப்பா. வாங்க போலாம். அப்பா. நர்மதா, டாக்டர், அப்பாக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குமா. என்னால எந்த கேரண்டியும் சொல்ல முடியாது. ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. பிபி வேற இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குமா. டாக்டர், மனசை தேத்திக்கமா. படிச்ச பொண்ணா இருக்க, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். தனியா இருக்க, உதவிக்கு யாரும் இல்லையாமா? முடிஞ்சா உங்க ரிலேட்டிவ் யாரையாவது வர சொல்லுமா. டாக்டர், எனக்கு இருக்கிறது என் அப்பா மட்டும்தான். ப்ளீஸ் காப்பாத்துங்க. என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோமா. இனிமே அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். அப்புறம் உங்க அப்பா உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்க. சீக்கிரமா பேசிட்டு வந்துருங்க. டாக்டர், எனக்கு இருக்கிறது என் அப்பா மட்டும்தான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நீங்க எங்க இருந்து மெடிசன் கொண்டு வர சொன்னாலும் நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா எனக்கு என் அப்பா வேணும். எனக்கு அவர் மட்டும்தான் இருக்காரு. ப்ளீஸ் டாக்டர். we will try மா. ஓகே, நீங்க பார்த்துட்டு வாங்க. சீக்கிரம் பேசிட்டு வந்துருங்க. அப்பா, பூஜா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல டாடி. நீங்க குணமாயிடுவீங்க டாடி. இல்லம்மா, என்னால முடியல. நான் பொழைக்கிறது கஷ்டம்னு எனக்கே தெரியுது. நான் போகும்போது இவ்வளவு பெரிய கடன் வச்சுட்டு உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு தான் கவலைப்படுறோம். பெத்த பொண்ணு முன்னாடி தலை குடிஞ்சு அவமானப்படுற கொடுமை வேற எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாதுமா. நான் இனிமே வாழறதுக்கு தகுதி இல்லாதவம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாடி. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. எல்லாம் என்னால வந்தது தானே. நீங்க எவ்வளவோ சொல்லியும் நான் கேட்காம போயிட்டேன். எல்லாமே என்னாலதான். சரி, நடந்தது நடந்து போச்சு. எனக்கு ஒரு உதவி பண்றீங்க? சொல்லுங்க டாடி, நான் என்ன பண்ணணும்? நான் உடனே தமிழரசிய பார்க்கணும். தமிழரசியா? அவங்க வருவாங்களா டாடி? நீங்க
எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நான் உங்க மனச ரொம்ப நோகடிச்சிருக்கேன். இல்லம்மா, நீ பண்ற தப்ப அவங்களால மன்னிக்க முடியும். உன்னை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படியாவது அவங்கள இங்க கூட்டிட்டு வாமா. நான் உன்னை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லணும். அவங்க கிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்கணும். நான் கூப்பிடுறேன்னு தெரிஞ்ச, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க இங்க வருவாங்க. எனக்காக தமிழரசிய கூட்டிட்டு வாமா, ப்ளீஸ்மா. சரி டாடி, நான் போய் கூட்டிட்டு வரேன். கார்ல அவர் பக்கத்துல உட்காந்து போக வேண்டியனா ஆட்டோல போணுமா? ஆட்டோல போக வேண்டிய அவர் பக்கத்துல கார்ல உட்காந்துட்டு போணுமா? அப்பதான் ஆடிட்டிங் வேலை ஒழுங்கா நடக்குமா? என்ன பெரிய ஆடிட்டிங், ஊர் உலகத்துல இல்லாத ஆடிட்டிங். ஓஹோ, வந்தவ ரொம்ப தான் ஆடி இருக்கான்னு புரியுது. அவ வெறும் ஃபைல பார்க்க வந்தவ, ஆனா நான் அவர் லைஃப்ல வந்தவ. ஃபைலு லைஃப் ரெண்டும் ஒரே இங்கிலீஷ் லெட்டர் தான்மா. ஆனா அர்த்தம் வேற ஆண்டி. அவ ஆட்டத்தை அடக்க எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நான் படிச்சவ, டீசென்ட் ஆனவ. நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை அவமானப்படுத்தினா அது என் புருஷனை அவமானப்படுத்துறதுக்கு சமம்னு நினைச்சு இன்னைக்கு நான் அவ கூட பேசாம இருந்துட்டேன். நீ செஞ்சது கரெக்ட் தான். எந்த நேரத்திலயும் ஒரு பொண்ணு தன்னோட நிதானத்தை இழக்கவே கூடாது. ஆனா இதுக்கு மேலேயும் நான் நிதானத்தை இழக்கலைனா இழக்க கூடாததை இழந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. அந்த திமிரு பிடிச்சவ என்ன சுத்தமா மதிக்கவே இல்லை. நானும் அவ ஆபீஸ்ல தானே வேலை செய்யறேன். தப்புமா, அவ தான் உன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றா. ஏதோ ஒண்ணு ஆண்டி, என்ன மதிச்சு ஒரு வார்த்தை பேசிக்கலாம்ல. நான் இருக்கிறதே அவ கண்ணுக்கு தெரியலையே. அவ பாஸோட வைஃப் நான் அப்படிங்கிற மரியாதை கூட எனக்கு அவ கொடுக்கறது இல்ல. சரி விடுமா, அவ எப்படி இருந்தாலும் உனக்கு என் பிள்ளைய பத்தி தெரியாதா? நீ ஆபீஸ் கிளம்பி போ. என்ன ஆபீஸ்க்கு போய் மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? அவரும் அவ கூட சேர்ந்து தானே ஆடுறாரு. அதனாலதாம்மா உன்னை ஆபீஸ் போன்னு சொல்றேன். நீ எதுக்காக பயப்படுறன்னு எனக்கு புரியுது. இங்க மட்டும் என்ன நீ நிம்மதியாவா இருக்க போற? அங்க என்ன நடக்குதோன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்ப. அதுக்கு பதிலா நீ ஆபீஸுக்கு போனா அவன் பக்கத்துல இருக்கலாம்ல. அதானேம்மா அவனுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. சொல்லு. நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நான் அப்படியே செய்யறேன். என் பையனோட உடல்நிலை பத்தி உனக்கு தெரியும்ல. நீ பக்கத்துல இருந்தாதான் அவன் பத்திரமா இருப்பான். நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பி போ. சரி ஆண்டி. சமத்து மருமக. ஒரு நிமிஷம் இரு. மீனா இங்க வா. ஜாகிரதையா ஆபீஸ் போயிட்டு வாண்ணே. போயிட்டு போயிட்டு அவர் எப்படி இருக்காரு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வயித்துல பட்ட காயம் இப்ப ஆறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆட்டோ ஓட்ட வேணாம். எந்த வெயிட்டான பொருளையும் தூக்க வேண்டாம்னு சொல்லு. ராஜலட்சுமி எப்படி இருக்கா? நிஜமாவே ஒரு இளவரசிய பாத்துக்கிற மாதிரி மாமா சூப்பரா பாத்துக்கிறார் தெரியுமா உனக்கு? நீ கூட அப்படி பாத்துக்க மாட்ட தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம்க்கா, ராஜலட்சுமியை எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்படியா? அது மட்டுமா, அவர் வாங்கி கொடுக்கிற பொம்மை கூட டாக்டர் சம்பந்தப்பட்ட விளையாட்டு பொருளா தான் இருக்கு. அப்படியா? குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், எப்பப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இதெல்லாம் மாமா கத்துப்படி. அப்படியா? குழந்தைக்கு என்னென்ன ஊசி எப்பப்ப போடணும்னு ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு பரீட்சைக்கு போற மாதிரி அத மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காருக்கா. அப்படியா? என்ன அப்படியா அப்படியான்னு கேக்குற? இல்ல, இனிமே என் புருஷனை பத்தியும் குழந்தைய பத்தியும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என் புருஷனுக்கு தன்னோட குழந்தை கூட இருக்கான்ற தைரியம் இருக்கு. என் குழந்தைக்கு தன்னோட அப்பா கூட இருக்காருன்ற தைரியம் வந்துருச்சு. இந்த நிமிஷமே என்ன தூக்குல போட்டா கூட எனக்கு கவலை இல்லை லீலா. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற?
நீ இவ்வளவு விரக்தியா இருக்க கூடாது. இன்னும் மேல கேஸே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இப்பவே தூக்கு அது இதுன்னு பேசிட்டு இருக்க. சண்முக மாமா சொன்னாரு எப்படியாவது உன்னை காப்பாத்திடலான்னு. உன் குழந்தைக்காகவாது நடந்த உண்மையை சொல்லுக்கா. உன் குழந்தைய பிரிஞ்சு நீ இருக்கிறத பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என் குழந்தைய பிரிஞ்சிருக்கேன்னு எப்ப சொன்ன லீலா? என்னக்கா சொல்ற? ஒரு பெத்த தாய் தன்னோட குழந்தைய பிரியறதே இல்ல. அந்த குழந்தை 1000 மைல் தூரத்துல இருந்தா கூட குழந்தை எப்போ அவ கூடயே தான் இருக்கும். நீயும் பெத்தவ தானே, உனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் அக்கா, ராணி கூட உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் அவங்கள கூட்டிட்டு வரட்டுமா? வேணாம் லீலா, நான் யாரையும் பார்க்குற மனநிலைமையில இல்லை. என் குழந்தைய அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே கடவுள் ஒரு குழந்தைய கொடுக்கட்டும். சரிக்கா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். இந்த செக்கை இன்னைக்கே கிளைண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணி ஆகணும். லாஸ்ட் டேட்டு. ஆனால் எம்டி கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. நீங்கள் சைன் வாங்கி கொடுத்துறீங்களா? கொரியர் பாய் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதை நீங்களே போய் வாங்கிக்கலாமே. இல்லை மேடம், நான் எம்டி ரூமில் இருக்கும்போது யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பிஎஸ் சரி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்காங்க. அதான். அவையே அப்படி சொன்னான். சரி நீங்கள் கொடுங்க, நான் வாங்கிட்டேன். தேங்க்ஸ் மேடம். ஷரீனா, you idiot bloody, what are you doing here? நான் தப்பு ஒன்றும் பண்ணலையே. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என் கண்ணில் தூசி விழுந்துச்சு, அதை சார் எடுத்து விட்டாரு. அதுக்கே எப்படி கத்துறீங்க? யூ கண்ணில் தூசி இருந்துச்சா, அதை அவர் எடுத்து விட்டாராம். ஏய் போடி வெளிய. என்ன பாஸ், நடந்ததை நீங்களே சொல்லுங்க. ஏய் ஃபிலோ, எதுக்கு சீன் கிரியேட் பண்ற? எதுக்கு தேவையில்லாம அவளை கத்திட்டு இருக்க? ஒரு சாதாரண விஷயத்தை தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு இருக்க. நீ தப்பு பண்ற ஃபிலோ, தப்பு. யாரு? நான் தப்பு பண்றேனா? அப்ப நீங்க எந்த பொண்டாட்டியும் தான் புருஷன் மத்தவங்க கிட்ட நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. நான் உன் புருஷங்கிறதும் நீ என் பொண்டாட்டிங்கிறதும் வீட்டோட, இது ஆஃபீஸ். இங்கே நான் ஒரு எம்டி, நீ ஸ்டாஃப். ஒரு எம்டி ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணுன்ற ஒரு சின்ன மேனஸ் கூட உனக்கு தெரியாதா? யாருக்கு? எனக்கு மேனஸ் இல்லையா? சரி, இதெல்லாம் வீட்ல போய் பேசிக்கலாம். இப்ப இவ வெளியே போவாளா மாட்டாளா? போக மாட்டா. ஃபர்ஸ்ட் நீ அவகிட்ட சாரி கேளு. நான் எதுக்குங்க இவகிட்ட போய் சாரி கேட்கணும்? அடுத்து உங்க புருஷனுக்கு ஆசைப்படுறா இவ. முதல்ல இவளை வெளியே போக சொல்லுங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ கேட்க மாட்டியா? நீ வெளியில போ. என்னையும் வெளியே போக சொல்லிட்டீங்கல்ல? சரிங்க, நான் போறேன். இந்த இடத்தை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஆபீஸை விட்டே போறேன். ஏய் ஃபிலோ, குட் பை. ஃபிலோ, நான் சொல்றது கேளு. ஃபிலோ, ஃபிலோ, யோ ஏன் அப்படி டார்ச்சர்? சரி, 1 minute, I'll be back. ஃபிலோ, ஏய் ஃபிலோ, ஏதோ கோவத்தில் ஒரு வார்த்தை விட்டா உடனே கோச்சிட்டு கிளம்பிடுவியா? இங்க பாரு, நீ என்ன மதிக்கலன்னா ஆஃபீஸில் மற்ற ஸ்டாஃப் எப்படி என்ன மதிப்பாங்க? இதை நீங்க ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நோ, இட்ஸ் டூ லேட். உங்க வேலையும் வேண்டாம், எனக்கு இந்த ஆஃபீஸும் வேண்டாம். நீங்க அவ கூட சந்தோஷமா இருங்க. யாரோ ஒருத்திக்காக என்ன நீங்க வெளியே போன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் அவ என்ன எப்படி மதிப்பா? நான் போறேன். ஏய் ஃபிலோ, ஃபிலோ, ஹலோ, நான் தான் பேசுறேன் அத்தை. அதாவது நர்மதாவா? அத்தை, நான் என்னம்மா? ஹலோ, என்ன குரல்ல ஒரு மாதிரி இருக்கு? அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹாஸ்பிட்டலா? என்னமாச்சு அவருக்கு? அப்பா உங்ககிட்ட ஏதோ முக்கியமா பேசணும்னு சொல்றாரு. சீக்கிரமா வந்துருங்க அத்தை. இமிடியேட்டா வரேம்மா. I'll just be there. அன்பு, ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. செல்வா, வண்டி எடு. சீக்கிரமா போ, இந்தியன் ஹாஸ்பிட்டல்.
என்ன மீனா அதுக்குள்ள வந்துட்ட? வாசந்தி செஞ்சிருக்கேன், சாப்பிடுறியா? கொஞ்சம் விஷம் இருந்தா கொடுங்க, சாப்பிடுறேன். ஐயோ, விஷம் சாப்பிடுற அளவுக்கு என்னம்மா ப்ராப்ளம்? ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? என்ன நடக்கல? என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. இனிமே நான் அந்த ஆபீஸ்க்கே போக மாட்டேன். நடந்ததை நிதானமா சொன்னாதானமா எனக்கு புரியும். என் மன நிம்மதிக்காக தானே நீங்க நான் ஆபீஸ்க்கு போக சொன்னீங்க. ஆமா, அதுக்கு என்ன? அது ஆபீஸ்னு கூட பார்க்காம அந்த ஷெரீனா கூட அவர் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரு. அவ கண்ணுல தூசி விழுந்துச்சான், அத அவர் ஊதி ஊதி எடுக்கிறாராம். அதான் நடந்ததோ இல்ல வேற ஏதாவது நடந்ததோ யாருக்கு தெரியும்? ஏம்மா, வேற என்ன நடந்திருக்க முடியும்? என் பிள்ளையோட உடல்நிலை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அங்க எதுவும் தப்பு தண்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அது எனக்கும் தெரியும் ஆண்டி. நான் அவன் மேல பொறாமப்பட்டு பேசல. அவர் உடல்நல மேல இருக்கிற அக்கறையில தான் நானும் கோவப்படுறேன். அவர் பாட்டுக்கு அவ கூட நெருக்கமா இருந்துட்டா என்ன பண்றது? அவர் உடல்நல தானே கெட்டு போகும். இவ்வளவுலாம் யோசிக்கிற நீ எதுக்காக தனியா விட்டுட்டு வந்த? தன் புருஷனை ஒரு பொண்ணு கூட நெருக்கமா பார்க்கும்போது எந்த பொண்டாட்டிக்கும் ஏற்படுற பதட்டம் தான். நானும் பொண்ணு தானே ஆண்டி. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தா அது அவர் உயிருக்கே ஆபத்தா போயிடும். தயவு செஞ்சு அவர்கிட்ட அவர் உடல்நிலையை பத்தின உண்மையை சொல்லிடலாம். அப்பதான் அவர் ஷெரீனா கூட பழகிறத நிறுத்துவாரு. வீணா விஷப்பரிச்ச வேணாம் ஆண்டி. அவங்கிட்ட உண்மையை சொல்றதுதாம்மா விஷப்பரிச்ச. எந்த ஆம்பளையும் இந்த விஷயத்தை அவ்வளவு சுலபமா எடுத்துக்க மாட்டான். மனசளவுல கட்டாயமா நொறுங்கித்தான் போவான். அந்த தண்டனையை தயவு செஞ்சு என் பிள்ளைக்கு நீ கொடுத்துறாதம்மா. ஆண்டி, என்ன பத்தியும் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்தை இப்ப அவர்கிட்ட சொல்லலைன்னா அது எனக்கு தண்டனை. அது உங்களுக்கு பரவாயில்லையா? அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டாக்டர் அடுத்த வாரம் சென்னைக்கு வராரு. அவரு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்டா. அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேம்மா. அவர் வர வரைக்கும் தயவு செஞ்சு பொறுத்துக்கோமா, ப்ளீஸ். சரி ஆண்டி. நர்ஸ் மேடம், ஐசியூ எப்படி போனோம்? ஸ்ட்ரைட்டா போங்க. என்னம்மா, என்னாச்சு? அப்பா இன்னும் ஐசியூல தான் இருக்காரு. வாங்க போலாம். ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரெஸ்ட். அது என்னம்மா, என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்ட்? எல்லாமே போச்சு ஆண்டி. என்னாலதான் அப்பா. பூஜா, நீ கொஞ்சம் வெளியே இருமா, நான் அவங்க கிட்ட பேசணும். என்னப்பா, என்னன்னு சொல்லுங்க. நீ போமா. சரிங்கப்பா. சார், நர்ஸ், டாக்டர், அப்பா வரல. டாக்டர் சீக்கிரம். ஓகே ஓகே, கூல் டவுன், கூல் டவுன். மேடம் ப்ளீஸ் வெளியே வெயிட் பண்ணுங்க, இவங்களை கூட்டு போங்க.
கவலைப்படாதம்மா. டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா. இரு, ஹோல்ட் ஆன். கவலைப்படாத டாக்டர். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. டாடி பாருங்க டாடி. நான் சொல்றது கேளுமா. கண்ணு திறந்து பாருங்க டாடி. டாடி பாருங்க டாடி. எனக்கு யார் இருக்கா டாடி? பாருங்க டாடி. டாடி எனக்கு யார் இருக்கா டாடி? கண்ணு திறந்து பாருங்க டாடி. மீனா, என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? ஆண்டி, அவர் இன்னும் ஆபீஸ்ல இருந்தே வரல. ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது தானே? ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ரொம்ப கோவமா இருக்கார் போல தெரியுது. சரி, நீ சாப்பிடு. அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன். இல்ல ஆண்டி, நீங்க போய் படுங்க. அவர் வந்தா நான் பாத்துக்கிறேன். வந்துட்டான் போல இருக்கு. நான் உள்ள போறேன், நீயே இருந்து கவனிச்சுக்க. ஏங்க இவ்ளோ லேட்டு? இவ்ளோ நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? புருஷன் மேல ரொம்ப தான் அக்கறை. நீ பட்னி போட்டு தான் மாசக்கணக்கில் ஆயிடுச்சு. நான் சாப்பாட்டை சொல்றேன். கொஞ்சமாவது புருஷங்கிற மரியாதை இருக்கா உனக்கு? ஆபீஸ்ல அவ்வளவு கெஞ்சி கொஞ்சம் கூட மதிக்காம பேக் தூக்கிட்டு வந்துட்டா என்ன அர்த்தம்? நீங்க வீட்ல தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி, ஆபீஸ்ல நான் உன் பாஸ், நீ என் ஸ்டாஃப்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் எதுக்காக இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? சும்மா பேச்ச மாத்தாத. உன்னால எனக்கு ஆபீஸ்ல அசிங்கமாயிடுச்சு. எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? எல்லாரும் என்ன பத்தி தப்பா பேசியிருக்க மாட்டாங்க. பொண்டாட்டி ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு பிஏவோட கும்மால அடிக்கிறாரு பாருன்னு உங்களை பத்தி தான் கேவலமா பேசியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் வாயை வேணா மூடலாம், ஆனா ஆபீஸ் வாயை மூட முடியுமா? முதல்ல இந்த ஷெரீனை அவ வேலையை விட்டு அனுப்புங்க. அவ மேல எந்த தப்பும் இல்ல. அப்ப அவ எந்த தப்பும் பண்றதுக்கு முன்னாடி அவளை அனுப்புங்க. உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கடவுள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனாலும் ராத்திரி ஆனா கோயில பூட்டி தானே வைக்கிறாங்க. சாமி சும்மா இருந்தாலும் ஆசாமிங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. சச்சே, வர வர வீட்டுல தான் நிம்மதி இல்லாம போயிடுச்சு. ஆபீஸ்ல வந்து நிம்மதியா இருக்கலாம்னா அதையும் கெடுக்க பாக்குறியா நீ? நான் உங்க நிம்மதியை கெடுக்கிறேன், அப்ப உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கறாளா? ஆமா, என்னோட தேவை என்ன நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டா நமக்குள்ள ஏன் சண்டை வரப்போகுது? எப்ப பார்த்தாலும் கோயில் குளம் பூஜைன்னு இருக்கிற, அப்புறம் நான் என்ன பண்றது? ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவானோ அதை தாண்டி நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பொண்டாட்டியா உன் கடமையை செய், அப்புறம் பேசு. ஒரு பொண்டாட்டியா இருக்கிறதுனால தான் நீங்க வர வரைக்கும் இன்னும் சாப்பிடாம பசியோட காத்துட்டு இருக்கேன். தூங்குறவங்களை எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. நான் என்ன மீனிங்ல பேசுறேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ எனக்காக பசியோட காத்துட்டு இருக்க வேண்டாம், நல்லா கொட்டிக்க.
பேசிட்டு போனாருன்னு பாத்தீங்களா ஆண்டி? என்கிட்ட என்ன குறை? என்னால இந்த பிரச்சனை வருதா? உங்ககிட்ட எந்த குறையும் இல்லம்மா, எல்லாம் என் பிள்ளைகிட்ட தான். ஆனா அது அவனுக்கு தெரியாதுல்ல, அதான் கோவமா கத்திட்டு போறான். அவர் தான் தப்பா உணரவே மாட்டேங்கிறாரு ஆண்டி. மீனா விடுமா, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பான். இப்ப அவன் நினைக்கிறதான் கரெக்டுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஃபாரின்லேருந்து வர வரைக்கும் கொஞ்சம் ஒரு வாரம் பொறுத்துக்கம்மா. அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதும் எல்லாம் சரியாயிடும். நீ சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்க. இல்ல ஆண்டி, எனக்கு வேண்டாம். அவரே சாப்பிடாத போது எனக்கு மட்டும் எதுக்கு? ஐயோ, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. மீனா, என்னங்கண்ணா? கொன்னுடுவேன்டா, உன்னை கொன்னுடுவேன். ஓடி போடா இங்கிருந்து. உன்ன மாதிரி ஒரு வேலைக்கார பையதாண்டா என் பொண்ணை கூட்டிட்டு ஓடினான். ஏண்டா உங்களுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுக்கறது ஏதில கை வைக்கிறதுக்கா? விட மாட்டேன்டா அவனை. யாருண்ணா இந்த மகாவியா? அந்த மகாதாண்டா என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்கா. ஏன் ரம்யா கல்யாணம் பண்ணிட்டு ஆர்பருக்கு எனக்கிட்ட ஆசீர்வாதம் போயிருக்கான்னு சொன்னால, அவ சொன்னது அத்தனையும் பொய். அவளை கடத்துறதுக்கு நாம போட்ட திட்டமும் ஊத்திக்கிச்சு. ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க, மகாவை நாளைக்கு தூக்கிடலாம். ஏய், இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு புதுசா ஒரு பிரச்சனை கிளப்புறியா? அவ ஏற்கனவே அசிஸ்டன்ட் கமிஷனர்ட்ட என்னை பத்தி ஒரு புகார் கொடுத்துருக்காடா. அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா போலீஸ் என்ன தூக்கிடும். ஐயா இது சப்ப மேட்ரியா, மகாவோட சேர்த்து போலீஸையும் தூக்கிடலாம்யா. ஏய் நிறுத்துற, இந்தாங்க. ஏய் மொட்டை, என்னடா எப்ப பார்த்தாலும் அவனை தூக்குறேன் இவனை தூக்குறேன்னு அடங்குடா. என்னடா அது? ஐயா நம்ம ரம்யா பாப்பா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் செல்போன்ல பேசுச்சுன்னு நேரா அந்த கம்பெனிக்கு போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. சபாஸ். ஆமா, என்னடா ஒரு நம்பர் மட்டும் சுழிச்சிருக்கு? ஐயா நம்ம பாப்பா ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கான குழுங்கய்யா. ஐயா நம்ம ரம்யா பாப்பா பேசின ஃபோன் நம்பர் எல்லாமே செல்போன் நம்பருங்க. இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் ஐயா லேண்ட்லைன் நம்பரு, அதுவும் மாயாவரத்து நம்பருங்க. மாயாவரத்துல யாரையா ரம்யாவோட ஃப்ரெண்டு? அந்த பையன் சசியோட வீட்டு நம்பருங்க. என்னது? ஆமாங்கய்யா, அந்த சசியோட அம்மா தங்கி இருக்கிற வீட்டோட நம்பர் தான் அது. நிச்சயமா தெரியுமா? தெரியுங்கய்யா. சசியோட அம்மாவை மட்டும் நாம இங்க தூக்கிட்டு வந்துட்டா சசி எங்க இருந்தாலும் இங்க ஓடி வந்துருவான். அப்போ அவனை நம்ம போட்டு தள்ளிடலாங்க. இல்ல சரவணா, அவனை அவ்வளவு சுலபமா போடக்கூடாது. அவன் சாகிறதுக்கு சரியா 12 நாள் ஆகணும். அது வரைக்கும் அவன் துடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அவன் உசுறு போகக்கூடாது. ஐயா அது என்னங்கய்யா 12 நாள்? என் பொண்ணு அவனும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி இன்னைக்கூட 12 நாள் ஆச்சு. நான் இந்த 12 நாள் ராப்பகலா துடிச்சம் பாரு. அவனும் சரியா அத்தனை நாள், அத்தனை மணி நேரம், அத்தனை நிமிஷம், அத்தனை செகண்ட் துடிக்கணும். ஒரு செகண்ட் கூட குறையவே கூடாது. சரிங்க. அவன் துடிக்கிறத பார்த்து என் மக துடிக்கணும். அப்ப அந்த மகாங்கய்யா? டேய், முதல்ல இவங்க கிடைக்கட்டும். மகாவுக்கு நான் வேற மெத்தட் யோசிச்சு வச்சிருக்கேன். அவ சாவு என் கையில தான். எல்லாம் உங்க இஷ்டங்கய்யா. அப்புறம் ஏன்டா இங்க நிக்கிறீங்க? போங்கடா, போய் சசிய பெத்தவளை தூக்கிட்டு வாங்கடா. ஐயா ஆல்ரெடி தூக்கியாச்சியா, கார்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சபாஸ் சபாஸ். டிஃபன் வேண்டாம். ஏன் இன்னும் ஐயாக்கு கோவம் தெரியலையா? ஒரு ஹோட்டல் போனா கூட சிரிச்ச முகத்தோட சார் என்ன சாப்பிட்றீங்க, சூடா இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்டில் அந்த இங்கேதான் கூட இல்லை. 10 ஐட்டம் செஞ்சு வச்சுக்கிட்டு அது இதுன்னு கேட்கறதுக்கு இது ஒன்றும் ஹோட்டல் இல்லை, இது வீடு. இன்னைக்கு இருக்கிற ஒரே ஐட்டம் பொங்கல் தான். இந்தாங்க. எது கொடுத்தாலும் சூடா கொடுக்க மாட்டீங்களா? பொடி. அதான் நீங்க சூடா இருக்கீங்களே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபிலோ
ஆஃபீஸ் போகிற நேரத்தில் தேவையில்லாமல் என்ன உங்களுக்கு அதை இது பாருங்க, ராத்திரி நீங்க சாப்பிடல, இப்படி காலையிலே சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? உங்களால நானும் இல்ல பட்னியா இருக்கேன். ஆமா தாயே, நீயே சாப்பிடு, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ண நினச்சா இந்த பேண்ட்டுக்கு மேட்சுக்கு ஒரு ஷர்ட் எடுத்துக்கூட, அது போதும். ஏன் உங்களுக்கு தான் என் டேஸ்ட் பிடிக்காதே? எந்த கலர்ல ஷர்ட் போடணும்னு அந்த ஷெரீனா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? அந்த மேடம் அங்க என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதை சொல்லுவாங்க, அதுக்கேத்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுட்டு போங்க. மேட் ஃபார் ஈச் அதர் ராமே. எவ்வளவு தைரியம் இருந்தா அன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாவ. தாயே, மறுபடியும் ஆரம்பிக்காத. இந்த விளையாட்டுக்கே நான் வரல, ஆளை விடு. அந்த ஷெரீனாவை பத்தி பேசினாலே கப்பு சிப்புன்னு ஆயிடுறீங்க. அவளை ஏதாவது பேசினா உங்களுக்கு மட்டும் ஏன் பச்சை மிளகாவை கடிச்ச மாதிரி சுருன்னு ஏறுது? என்னங்க விஷயம்? ஹலோ, உன்னை கல்யாணம் பண்ணும்போது நீ எக்ஸ்ட்ராடினரி ஒய்ஃபாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஒரு ஆர்டினரி ஒய்ஃபாக இருந்து எக்ஸ்ட்ராவாக சண்டை போடுறேன். உங்ககிட்ட வேறு நான் என்னத்தை சொல்கிறது? நான் கிளம்புறேன். ஏங்க, நான் ஏங்க சண்டை போடுறேன்? உங்களை பத்தி ஆபீஸ்ல யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு தானே சொல்றேன். அந்த சண்டாளி ஷெரீனா ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தானே நம்மளுக்குள்ள சண்டையே வந்தது. அவளை ஆபீஸை விட்டு துரத்துங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி இருங்க, நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எங்க? அதுக்குள்ள சாப்பிடுங்க. சரியா? தண்ணி கொட்டுற சத்தம் கேக்குதே, மோட்டர் போட்டு விட்டுருக்கீங்களா? ஆமா. சரி இருங்க, வரேன். எங்க? சாப்பிடலையா? டிஃபன் சாப்பிடாம போயிட்டாரு ஆண்டி. என்னம்மா உங்க சண்டை இன்னும் முடியலையா? சரிம்மா, நீ ஆபீஸுக்கு போகும்போது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போ. நான் ஆபீஸ்க்கு போல. அங்க போனாலே எனக்கும் அவருக்கும் சண்டை தான் வருது. சரி போகாத, அங்க சரினா இருக்கா, அவ என் புள்ளைய பாத்துப்பா. ஆண்டி பின்ன என்னம்மா, நீ இங்கே இருக்கணும் தான் அந்த சரினாவும் நினைக்கிறா. அதானே அவளுக்கும் வசதி, அதத்தான் நீயும் செஞ்சிட்டு இருக்க. இது பாருமா, ஆம்பளைங்களை கொஞ்சம் விட்டுத்தம்மா பிடிக்கணும். அவன் கோவத்துல இருக்கும்போது நீயும் சரிக்கு சமமா சண்டை போடக்கூடாது. அப்புறம் பிரிவு தாம்மா அதிகமாகும். சரி, நீ ஆபீஸுக்கு கிளம்புமா. உன்னை பார்த்தாதான் சரி நான் கொஞ்சம் பயப்படுவா, புரியுதா? இல்லைன்னா என் பிள்ளையோட நெருக்கமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. எந்த தப்பு தண்டாவும் நடக்காம நீதாம்மா பாத்துக்கணும். சரி ஆண்டி, நான் ரெடி ஆயிட்டு ஆபீஸ் கிளம்புறேன். சமத்து மருமக, போ. நர்மதா, உங்க அப்பா இந்த வீட்டு பேர்ல 7 கோடி ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாருமா. துரதிருஷ்டமா அவரும் இறந்துட்டாரு. அந்த ரூபாய் அவரால் கட்ட முடியல. அதனால இந்த வீட்டை கோர்ட்டு ஜப்தி பண்ணுது. ஐயா, அந்த கோர்ட் ஆர்டர் அவங்க கிட்ட காமிங்க. பாருங்கம்மா. தேவையில்லை, இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும். அம்மா, உங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்த வகையில இன்னும் 8 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு. இருந்தாலும் அவர்கிட்ட நீண்ட காலமா நான் பிசினஸ் டீலிங் வச்சுட்டதுனால அது போனா போகுதுன்னு நான் விட்டு கொடுத்துட்றேன். இந்த வீட்டை மட்டும் நீங்க காலி பண்ணி கொடுத்தா போதுமா? சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? உடனே காலி பண்ண சொன்னா பாவம் அவங்க எங்க போவாங்க? கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே சார். எனக்கு டைம்லாம் தேவையில்லை. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு புரியுது. இது எனக்கு தேவையான பாடம்தான். பணத்திமுறையில ஆடுன கடவுள் கஷ்டத்தை கொடுத்து அடக்கிட்டாரு. ட்ரெஸ் பேக் எதுவுமே வேணாம், என் அப்பாவோட போட்டோ மட்டும் போதும். சரிம்மா.
சின்ன கொஞ்சம் ஏன் வேணாம் boss, சின்ன நானே போட்டு சரி நான் விடுறேன். சொல்றது கேளு சின்ன சின்ன சொல்றேன்ல boss. சொன்னா கேளுங்க. நான் லஞ்ச் போட்டு காட்ட சொல்றேன் boss, நான் சொன்னா கேளுங்க boss. சரிண்ணா. நான் சொல்றேன்ல. உங்க size என்னன்னு எனக்கு இப்பவே தெரியல. சரிண்ணா ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்தா அதை போட்டு காட்டு நீங்க போன்ல பேசினது நான் கேட்டேன் அங்கிள். இந்த கம்பெனி திவால் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு தானே எங்களை 60 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வச்சீங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.